Hey partners, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க விஜய். This is President Vijay. So போன வீடியோ பார்த்துருப்பீங்க, சரஸோட ட்ரெஸ் ஹால். இன்னைக்கான வீடியோ ஜப்பானுக்கு நம்ம பேக் பண்ண போகிறோம். எசென்ஷியல் திங்ஸ் என்னென்னலாம் தேவைப்படுதோ அதெல்லாம் உங்களோட ஷேர் பண்ண போகிறோம். ஒரு ட்ரிப்புக்கு எப்படிலாம் பிளான்டாக ஆர்கனைஸ் பண்ணி பேக் பண்ணுறது உங்களோட டிப்ஸ் கொடுக்க போகிறோம். அதோட சேர்த்து இவ்வளோ பிஸியான டைமில் கூட இவங்க 2 பேர் ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடிருக்காங்க. அது சூப்பராக 2 பேரும் பெர்ஃபார்மும் பண்ணியிருக்காங்க. அதோட வீடியோ நீங்கள் இன்னைக்கு பார்க்க போகிறீங்க. இன்னொரு விஷயம், சரஸோட ட்ரெஸ் ஹால் பாதிதான் நேற்று பார்த்தீங்க, மீதியே நீங்கள் பார்த்துருங்க. வாங்க வீடியோக்குள்ள இப்போல்லாம் வீடியோ கிடையாது, டான்ஸ் வீடியோ, vlog வீடியோ எல்லாத்தையும் கலந்து சேர்ந்து போகலாம். ஏய் 501 ஆரம்பிங்க. ரோமா அதை குச்சிட்டே இருக்க மாதிரி இருக்கா, ஆடுறாளா இல்லையாடி? ஏய் சூப்பரா ஆடுறாடா ரோமா. ரோஸ் எல்லாம் புட்டுக்குச்சு. வாவ், இதுதான் எனக்கான ஜப்பான் ட்ரெஸ்ஸஸ்ஸு. எல்லாம் மலை போல் அடுக்கி வச்சுருக்காங்க. எனக்கு ஒரு 13 to 14 ட்ரெஸ்ஸு சரசு எடுத்திருக்கா. எல்லாமே ரிசீவ் ஆகிடுச்சா சரசு? எல்லாமே ரிசீவ்டு. இப்போ இருந்து பேக் பண்ண தான் கரெக்டாக இருக்கும், இல்லைனா லாஸ்ட் மினிட்ல மறந்துடுவோம். முக்கியமான விஷயந்தான், மெயின் ட்ரெஸ் எல்லாம் செகண்டரி தான். இருந்தாலும் ஃபஸ்ட்டே பேக் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் லெஷியராக இருக்கும். இந்த 4 பெட்டியில் யாராருக்கு எந்தெந்த பெட்டி எப்படி அலைன் பண்ணுன்றதை ஒவ்வொன்றா பேக் பண்ணுறப்ப தான் தெரியும். ஏன்னா நம்ம பெரிய லக்கேஜ்னா எல்லாத்தையும் தூக்கி அதிலே வச்சிடலாம். கரெக்டா? இன்னொன்னு பாத்தீங்களா, நம்ம கிட்ஸை கூட்டு போயிருந்தா ட்ராலியும் வாங்கியிருக்கணும் திரும்பி. நம்மளுக்கே அந்த 4 பத்தாதுல. ஆமாம், அதனால் வந்து இன்னும் பெருசாக வாங்கி தான் வேலை முடிஞ்சிருக்கும். அங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய பேண்ட்டு. லூஸ் சைஸ் தான் இப்போ வந்து ட்ரெண்டிங். அம்மா எல்லாமே லூஸ் சைஸு. என்னோடய ட்ரெஸ் எல்லாம் நான் வீடியோஸில் போட்டு காட்டுறேன், அப்போ பார்த்து சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. நானும் ரொம்ப ட்ரெண்டியாக மாறிட்டேனா இல்லையான்றது. சரஸ் என்ன சமைச்சிட்ருக்க? நான் வந்து மதியானம் செஞ்ச மிச்ச மீதி எல்லாம் வந்து ரெடி பண்ணி இப்போ நானும் அப்பனும் மட்டும் சாப்பிட போகிறேன். எல்லாம் சாப்பிட்டாங்க. ஸோ வந்து சில்லி சிக்கன் பிடிச்சிட்ருக்கேன். சில்லி சிக்கன் பிடிச்சிட்ருக்கியா? பொடி பொடி. நானும் எங்கள் அம்மாவும் அந்த பக்கம் பேக் பண்ணுறதுக்குள்ளே சரசு டாவா இந்த பரோட்டா உஷார் பண்ணுறேன். அது காலையில் வாங்கின மலபார் பரோட்டா ரெடிமேடு. கூட வந்து சிக்கன், சில்லி சிக்கன் வச்சு சாப்பிட போறியா? ஆமாம், நல்ல காம்பினேஷன். நல்லா நான் வச்சுருக்கேன். வச்சிருக்கேன், அதையும் எடுத்து வச்சுருப்பா. தெளிவான ஆள். இல்லை பொங்கல் வேணாலும் ஃப்ரைட் ரைஸ் கொஞ்சம் இருக்குது, நான் ரசம் ஊற்றிக்கிறேன். எனக்கு வேறு எதுவும் வேண்டாம். எனக்கு தெரியும் அவ்வளோதான் சாப்பிடுவேன். அதனால் எனக்கு அது போதும். ஊருக்கு போகிறனால நான் லைட்டை கொஞ்சம் லைட்டாக வச்சுக்கிறேன். ஏன்னா ரொம்ப சாப்பிட்டோம்னா எனக்கு சேராமல் போயிடுச்சான்னு ஒரு பயம். அதனால் வந்து லைட்டாக தான் இந்த 3 நாளைக்கு நான் சாப்பிட போகிறேன். லைட் ஃபுட் மேக்ஸ் மீ வெயிட். நாங்கள் முள்ள வீடியோ எடுக்கிறப்ப பிள்ளைங்க வெளில உட்காந்து படம் பார்த்துட்டு இருந்துச்சிங்க. வணக்கம் சரி, எப்படி இருந்துச்சு? ஃபுல் படம் பார்த்துட்டீங்களா? ரொம்ப உனக்கு பிடிச்சிருந்துச்சா? சரி, இப்போ என்ன பண்ணுறீங்க? என்ன டிராயிங் பண்ணுறீங்க? நான் வந்து DIY ஐடி கார்டு பண்ணேன். சரி, நீ என்ன ஐஸ்கிரீம் ட்ரேஸ் எடுத்துட்டு இருக்க? ஃபேஸ் எடுக்கல, நான் ஒரு வீடியோல பார்த்தேன். இது எனக்கு வாங்காடாது, அதனால இப்படி வச்சுக்கோங்க. அது பேர் தான் ட்ரேஸு. அது ஃபோனை வச்செல்லாம் எடுக்கக்கூடாது. ஃபோனை வச்செல்லாம் எடுக்கக்கூடாது. இங்கிலீஷ்லாம் பேசுகிறோம் வாட் அப்படின்னு. ஃபோனை வச்செல்லாம் அது எடுக்கக்கூடாது. பேப்பர் வச்சு இல்லைன்னா கீழே ஏதாச்சும் ட்ரேஸ் பொம்மை வச்சு எடுக்கணும். ஃபோன் வச்செல்லாம் எடுக்கக்கூடாது. இட்ஸ் டூ பேட் ஹேபிட் ரோமா. பார்த்து வர ட்ரை பண்ணு. சனிப்பயிற்சி அப்போ நான் சனீஸ்வரன் கோயில் போயிட்டு வந்தேன். கூச்சனூர் தான் மேது தேனி பக்கத்தில் ஷூட்டிங் இருக்கப்போ போனேன். இப்போ வந்து குரு பயிற்சி வந்துருச்சு. குரு பயிற்சிக்கு நான் வடபழனி கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். ஸோ சனிப்பயிற்சி குரு பயிற்சி நம்ம இடமாற்றம் பண்ணியிருக்கோம். எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி எங்கள் அம்மா ராசி பலன் பார்த்துட்ருக்காங்க. மேசராசி நேர்களே, நானும் மேசராசி தான். எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? சரஸ் வந்து ஒரு செட்டு ட்ரெஸ்ஸை போட்டு காட்டி சாப்பிட்டு வந்து செகண்ட் ட்ரெஸ்ஸுக்கு ரெடி ஆகிட்டா. இது நாளைக்கு தான் ஆக்சுவலாக பிளான் பண்ணோம். ஆனால் பேக்கிங்கை கம்ப்ளீட் பண்ணலான்றதுக்காக இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இது என்ன ட்ரெஸ்ஸு? இது வந்து ஒரு பேகி ஜீன்ஸ். என் மவ சொல்லி எனக்கு பேகி ஜீன்ஸ் வந்து அதான் சொல்லி கொடுத்தா. அம்மா இப்படி தொலைன்னு போடணுமா, மாவு மிஷின் மாதிரி இப்படி மாவு வந்து போட்டா அப்படி எப்படி வரும் மாவு, அந்த மாதிரி இந்த மிஷின் மாதிரி இருக்கணும் அப்படி சொன்னா. ஸோ அது மாதிரி நல்லா காத்தோட்டமா இருக்கு. அதாவது நம்ம நடந்து போறப்ப ஈஸியா நடந்து போகலாம். ஆமா, அந்த மாதிரி இருக்கு. அது ஒரு பிளைன் டிஷர்ட். ஓகேவா? இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்ததெல்லாம் வந்து கொஞ்சம் கேர்லியா இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி நீங்க பார்க்கறதெல்லாம் வந்து அராத் மாதிரி இருக்கும். ஓகேவா? இந்த வந்து டிஷர்ட் வந்து ரொம்ப பிளாண்டா
பிளைனான ஒரு டிஷர்ட். கலர் வந்து சாணி கலர். ஸோ ஒரு யூனிக்கான கலர். ஓகேவா, நெக்ஸ்ட் போட்டு காட்டலாமா? நான் பேண்ட் வாங்கினதே 2 தான் வாங்கினேன். ஓகேவா, மாற்றி மாற்றி போட்டுக்கலான்னு ஒரு 4 டிஷர்ட் இருக்குது. அவ்வளோதான். என்ன சரசு மோட்டோ விளாகிங் பண்ண போறியா? டிடிஎஃப் ஃபேஷன் மாதிரி டிரைவிங் ஜாக்கெட்லாம் வாங்கி வச்சிருப்ப போலயே. இது டிரைவிங் ஜாக்கெட்டா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா வந்து ஒரு பிங்கியா இருந்துச்சு. ஓகேவா, பிங்க் கலரும் ரெட்டும் கலந்த மாதிரி இது மாதிரி போடணும்னு ஒரு ஆசை. சார் அதனால வந்து இது வாங்க. கிளைமேட் எப்படி இருக்கும்? கிளைமேட் வந்து ரெய்னியா இருக்கும் நம்ம போற டைம். அப்படியா? கோல்டு இருக்காது. நவம்பர், ஜனவரி, டிசம்பர் டைம்ல பயங்கர கோல்டா இருக்கும். மழை பெய்யும் ஆனா குளிராது. குளிராதுன்னா நான் நினைக்கிறேன். வியட்நாம் மாதிரி பெஞ்சுக்கிட்டே இருக்குமா? வியட்நாம்ல நடுவுல பெஞ்சதுல பெய்யல நம்ம லக்குக்கு. ஆமா, இங்க வந்து இப்ப நம்ம ரெய்னி சீசன் ஸ்டார்டிங்ல தான் போறோம். போற இடம்லாம் வந்து மழை பெய்யறப்போ தீம் பார்க் போற அன்னைக்கு பெய்யாம இருக்கணும். அவ்வளவுதான். ஓகே, மத்த இடையெல்லாம் அப்படியே தூரிட்டே ஏதோ கொடையை பிடிச்சிட்டு ஜாலியா ஓட்டிடலாம். வியட்நாம்ல வச்சிருந்த கொடை வச்சிருக்கோம். ஆனா எனக்கு வந்து இந்த இது வந்துச்சுல்ல, கப்பல் கொடை, ஒயிட் கலர்ல இருக்கும்ல, தீமா கொடை, அது வாங்கணும்னு ஒரு ஆசை. வாங்கிக்கலாம். அது இங்கே கிடைச்சது, வாங்கலாம். ட்ரெஸ் சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கா? எனக்கு ஏகப்பட்ட கருப்பு வாங்கி கொடுத்துருக்கு. ஒரு 5 கருப்பு சட்டை வாங்கி கொடுத்துருப்பியா? ஆமா. அது இல்லாம ஒரு கப்பல் டிஷர்ட்டும் வாங்கியிருக்கோம். அந்த கப்பல் டிஷர்ட் இப்போ காட்டிடு, போட்டதுக்கு அப்புறம் காட்டலாம். இதே மாதிரி 2 பேரும் சேம் கலர் சேம் கிரீன் காம்பினேஷன்ல ஒரு ஷர்ட்டும் அதே மாதிரி ஆஷ் கலர் பேண்ட்டும் எடுத்திருக்கோம். கப்பலா வந்து ஏதாவது தீம் பார்க்கல ஒரே மாதிரியா? சேமா இருக்குமா? எதுவுமே மிஸ் ஆகாதா? சரி, நீ எப்படி ஃபீல் பண்றீங்க நாங்க ஊருக்கு போறத நினைச்சு? இன்ஃபினிட்டியா ஹாப்பியா அனுப்பிச்சு வைக்கிறீங்களா? ஹாப்பியா? ஓகே, வரப்போ உங்களுக்கு வந்து என்ன வேணும்? இந்த டாப் பாருங்க, இது வந்து ஜஸ்ட் ஒரே ஒரு கயிறு மட்டும் தான். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த டைம் எல்லாமே கம்ஃபர்டபுளா இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ ஒரு நார்மல் டிஷர்ட்டு, எந்த பிரிண்ட் எந்த லொட்டு லொஸ்க்கும் கிடையாது, குத்தாது கொள்ளாது, ஒன்லி கம்ஃபர்ட். அண்ட் ஒரு தோள பேண்ட். இது பேண்ட் நம்பர் 2. இது வந்து நம்ம எவ்வளோ தூரம் ஆனாலும் இப்படி ஸ்ப்ரிங்கு மண்டையை போட்டு இழுத்துக்கலாம். ஸோ தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். இந்த ட்ரெஸ்ஸு வந்து கொஞ்சம் நல்லா மாடர்னாகவும் ஒரு கம்ஃபர்டபுளாகவும் இருக்க மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு. ஸோ இது வந்து சைஸ் நான் வந்து ஒரு சைஸ் பெருசு தான் வாங்கியிருக்கேன். ஏன்னா இது 2 பக்கமும் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி லேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து இதை எப்படி வேணாலும் சைஸ் மாற்றிக்கலாம். தொப்பை மறைக்க முடியாது, ஃபிட்டிங்காக நம்ம போட்டுக்கலாம்னு சொல்ல வந்தேன். இது மிந்த்ரால. எவ்வளவு வாங்குன? மிந்த்ரால 600 rupees. எப்பயுமே வந்து இப்ப சரசு ட்ரெஸ் போடுறப்ப பிரசித்தியா வந்து பார்த்து அம்மா எனக்கு மாதிரி வாங்கி கொடுங்க கேப்பா. இப்ப வந்து ரோமா பார்த்துட்டு இருக்கா. பிரசித்தியாவும் எங்க அம்மா வெளில உட்காந்து ஜாலியா ஆசை படம் பார்த்துட்டு இருக்காங்க. நான் சொல்லிட்டு இருந்தேன் எவ்வளவு இன்னொரு 10 வருஷம் போடுவேன், அப்புறம் 40 வயசு ஆயிடுச்சுன்னா நான் போட போறேனா, நீங்க தான் போட போறீங்க அப்படி சொல்றேன். அவள் மனசே வந்து அப்படியே குரு குரு குருன்னு இருக்காளுங்க. இல்ல ரோமா நல்ல பிள்ளை, அவளுக்கு வாங்கி கொடுத்துறேன். அப்ப பிரசித்தியா கெட்ட பிள்ளைன்றீங்களா? அவளும் நல்ல பிள்ளை, பிரசித்தாவும் நல்ல பிள்ளை, ரோமா நல்ல பிள்ளை. ரோமாக்கு வந்து வாங்கி கொடுத்துறேன். ஓகே ரோமா? இதே மாதிரி ஒரு ஒயிட் டிஷர்ட் நான் வச்சிருக்கேன், கொரியன் டிஷர்ட். அதே மாதிரி இருக்கு பார்க்கறதுக்கு. இந்த பேண்ட் எப்படி எடுத்தது? இந்த பேண்ட் துபாயில எடுத்தது. ஓகேவா, ஆல்ரெடி வியட்நாம் போட்டுட்டோம். இதுக்கு ஒரு டாப் வாங்கிடுறேன். அந்த டாப் வந்து கொஞ்சம் மாடர்னா இருக்கும், இதுக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். அந்த டாப்புக்குன்னு தனியா வந்து இன்னர்ஸ் மாற்றணும். ஸோ அதனால வந்து டிரான்ஸ்பரண்டாக இருக்கும். அதுக்கு ஒரு ஒயிட் ஸ்லிப்பு வேற தேடணும். அதனால என்ன பண்ணேன், சிம்பிள், ஒன்லி சிம்பிள் திஸ் டைம். ஸோ இந்த மாதிரி ஒரு டிஷர்ட், பிளெயின் டிஷர்ட் ஒயிட்ல எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து பேட்டர்ன் இருக்கணும்னு நான் ஃபீல் பண்ணேன். ஸோ பேட்டர்ன் இருந்தால் பொதுவாக டிரான்ஸ்பரண்டாக இருக்காது. ஸோ ஒரு ஃபிசிக்கல் பேட்டர்ன் இருக்கு இந்த டிஷர்ட்ல பாருங்க. அதனால நமக்கு வந்து டிரான்ஸ்பரண்டாக இதாக இருக்காது. ஸோ ஐ லைக் இட், இட்ஸ் கம்ஃபர்டபுள். வந்து சரோஜினி நகர்ல வாங்கின ஸ்கர்ட், டெல்லியில பிப்ரவரி மாசம். எஸ், அது 2 ஸ்கர்ட் அதுக்கு வாங்கியிருக்கோம். அதுக்கு 2 டாப் வாங்கிட்டேன். இதோட பிரைஸ் வந்து 250யா 50யா? 250 கிட்ட இருக்கும். டாப் வந்து தனியா நான் வாங்கிக்கிட்டேன். ஓரளவுக்கு இந்த பர்பிள் மேட்ச் ஆகுது. இப்போ பாருங்க, எனக்கு காட்டவே விட மாட்டேன்றா. நல்லா இருக்கா இந்த ட்ரெஸ்? ரோமா எனக்கு வாங்கி தரேன். என்ன ரோமா வாங்கியே தரமாட்டேனா? பொம்பளை பிள்ளை பார்த்தோம்னா இதுதான். ரோமாக்கெல்லாம் கண்ணாடிக்கிட்டே தான் இருக்கிறா, இப்படி பார்த்துட்டே இருக்கா, இப்படி 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 பண்ணி சொல்லிட்டான். உண்மையை சொல்லிட்டான். கண்ணாடியை பார்த்தா அழகா கண்ணாடி எடுத்துட்டு போயிடும். கண்ணாடி பாரு, கண்ணாடி பாரு, தூக்கிடும். ஒரு வாட்டி பார்க்கலாம், 2 வாட்டி பார்க்கலாம், அடிக்கடி பார்க்க கூடாது. ஓகே, 2 வாட்டி. காலையில ஒரு வாட்டி கிளம்புறப்ப பார்க்கணும், சாயங்காலம் ஒரு தடவை கிளம்புறப்ப பார்க்கணும். ஆமா,
This is my final outfit. இது எங்கே வாங்கினேன்? இது வந்து டெல்லி காரு. டெல்லி காருல வாங்கினது ஒரு நல்லதா போச்சு எனக்கு. ஏன்? பயங்கர பட்ஜெட் கம்மியா இருக்கு. ஜப்பான் காரு. இது ஜப்பான் காரு இல்ல, மிந்த்ரா காரு ரோஸ் வச்சு அழகா இருக்கு. இந்த Black and Black நல்லா சூட் ஆயிருக்கு. பெர்ஃபெக்ட் Dress. சோ நான் வந்து ஒரு இந்தியன் வைப்லயும் வந்து Dress போடணும்னு நினைச்சேன். ஓகேவா? சோ அதனால வந்து இந்த ஸ்கர்ட் டாப் வந்து நான் முக்கியமா எடுத்துட்டு போலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். ஒரு கான்ட்ராஸ்டா இருக்கும். ஆக்சுவலா saree கட்டணும்னு ஒரு ஆசை இருக்கு. நம்ம ஊர்லயே நம்ம கட்ட மாட்டோம். ஆனா வெளியில போய் கட்டினா வந்து ஒரு என்ன சொல்றது, எல்லாரும் வந்து இப்படி பார்ப்பாங்க, ஏதாவது போட்டோ எடுப்பாங்க, அது ஒரு மாதிரி ஜாலியா இருக்குமே நினைச்சேன். பட் நான் வந்து நடக்கிறது வந்து பாசிபிளே இல்லை. ஓகேவா? எங்க வந்து சும்மா அப்படி போயிட்டு உடனே வர மாதிரி இருந்தா ஓகே, நம்ம ஊரா சுத்த போறோம். அதனால அதை கேன்சல் பண்ணிட்டு இந்த மாதிரி ட்ரெஸ். பட் நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு ட்ரெஸ் எடுத்திருக்கேன் Black and Black கருப்பா. வேட்டி சட்டையா? கருப்பு வைப்ல வந்து கருப்பு எடுத்து போறேன். அப்புறம் இது ஏர்போர்ட்டுக்கு வா, அப்புறம் வேட்டி சட்டை போட்டு. இன்னைக்கு வர மாட்டேன், ஜப்பான்ல தான் வருவேன். வேட்டி சட்டை விட ஏர்போர்ட்ல இருந்தா உட்கார வச்சுறாங்க. அப்பெல்லாம் கிடையாது, நிறைய இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. நான் கேள்விப்பட்டேன். ஆனால் ஜப்பான் விட்டு வெளில வரப்போதுக்கு இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. போடா போதுன்னு அனுப்பிச்சு விட்ருவாங்க. போகிறப்ப இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, வரப்போ இன்வெஸ்டிகேட் பண்ண மாட்டாங்க. ஸோ ஜப்பானில் Black and Black வேட்டி போட்டு கருப்பு சாமி துறையோட திரும்ப பத்திரமா வெற்றிகரமாக வந்துடுவோம். ஸோ எல்லா பேக்கிங்கும் முடிச்சாச்சு. சாரி, ஆமாம், ட்ரெஸ்ஸோட ஹால்லாம் முடிச்சாச்சு. மறுபடியும் பேக்கிங், பேக் டு பேக்கிங் போலாங்கன்னு. பேக்கிங் 50% ஓவருங்க. எனக்கும் சரஸுக்கும் சேர்த்து 2 பெட்டியில் வந்து அடைச்சாச்சு. என் ட்ரெஸ் எல்லாம் ஒரே பெட்டியில் முடிஞ்சிச்சு. சரஸுக்கு கொஞ்சம் பிச் அண்ட் பேச்சஸ் இருக்குது, அது இன்னொரு பெட்டியில் லோட் பண்ணிட்டு பாக்கி இருக்க 2 பெட்டியில் ஒரு பெட்டி வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக சாப்பிட்ற திங்ஸ். அங்கே கொஞ்சம் சாம்பார் மிக்ஸு, புளியோதரை, அதுக்கப்புறமேட்டு பிரியாணி மிக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போக போகிறேன். ஜானகிராமிலேருந்து வந்துட்டு இருக்கான் தம்பி, வாங்கிட்டு வந்துடுவான். வியாழக்கிழமை வரான். ஸோ அவன் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுவான். அதை பேக் பண்ணணும். இன்னொரு பெட்டியில் சரஸோட கொஞ்சம் திங்ஸு, அப்புறம் ஷூஸு, செப்பல்ஸு, வேறு ஐட்டம்ஸ் ஏதாச்சுன்னா அந்த பெட்டியில் பேக் பண்ணணும். பேக் பண்ணுறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதுக்கு முன்னாடி கிளியராக நம்ம பணத்தை வந்து ரெடி பண்ணணும். இந்தியன் கரன்சியை வந்து ஜாப்பனீஸ் கரன்சியாக நம்ம மாற்றுறோம். ஒவ்வொரு டைமும் நான் தாமஸ் குக்கில் தான் வந்து கரன்சியை மாற்றுவேன். இங்கேயே மாற்றி எடுத்துகிட்டு போயிருவேன். ஏன்னா லாஸ்ட் மினிட்ல அங்கே போனால் எக்ஸ்சேஞ்ச் ரேட் அதிகமாக இருக்கலாம், ஏன் ஹெக்டிக் டென்ஷன் சொல்லிட்டு இங்கேயே எக்ஸாக்டாக நான் மாற்றிடுவேன். டாலர்ஸாக கூட நம்ம மாற்றி ஜாப்பனீஸில் போய் ஜப்பானில் அதிகம் மாற்றலாம். நான் இங்கே வந்து ஜாப்பனீஸ் என்ன மாற்றிட்டேன். இங்கே பாருங்கள், இதான் ஜாப்பனீஸ் எண். பார்த்தியா? எஸ். அதே மாதிரி லாஸ்ட் டைம் வந்து நாங்கள் ட்ரிப்புக்கு போகிறப்பலாம் ஃபாரெக்ஸ் கார்டு கொடுப்பாங்க. அது வந்து நம்மளுக்கு ரொம்ப ஈஸி. பணம் கம்மியாக இருந்துச்சு, எங்களுக்கு தீர்ந்து போச்சு, நம்ம என்ன பண்ணலாம் எமர்ஜென்சினா 2 டைம்ஸ் வந்து நம்ம அந்த கண்ட்ரியில் இருக்கப்போ லோட் பண்ணிக்கலாம். வந்து கேஷ் ஒரு பார்ட்டாக நம்ம எடுத்துக்கிட்டாலும் ஃபாரெக்ஸ் கார்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. சப்போஸ் நம்ம அங்கே போகிறோம், நம்ம பணம் தீர்ந்து போச்சு, அப்போ என்ன பண்ணோம் எமர்ஜென்சிக்கு, அங்கே போய் தேட முடியுமா, நம்ம கரன்சி எடுத்துகிட்டு போகணுமான்ற டென்ஷன்லாம் இல்லாமல் நம்ம நெட் பேங்கிங் வச்சுருப்போம், ஜிபே வச்சுருப்போம், அந்த அமௌண்ட் இருந்தால் போதும். நம்ம அங்கே போய் தீர்ந்ததுக்கப்புறம் நம்ம டீட்டெயில்ஸ் கொடுத்தோம்னா நம்ம ஃபாரெக்ஸ் கார்டில் வந்து அவங்க லோட் பண்ணிடுவாங்க. எனக்கு ஆல்ரெடி ஒரு கார்டு இருந்துச்சு, அது அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து மிஸ் ஆயிடுச்சு. என்னன்னா என் பர்ஸை வந்து தொலைச்சிட்டாரு, கார்டு மிஸ் ஆயிடுச்சு. ஸோ நியூ ஃபாரெக்ஸ் கார்டு அப்ளை பண்ணால் அதுவும் வந்து கொடுத்துட்டாங்க. இதுதான் தாமஸ் குக்கோட ஃபோரெக்ஸ் விசா கார்டு. எது இதுக்குள்ளே இருக்குது, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு. அது இப்போ போன கார்டோட இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. போன கார்டில் அந்த பொம்மையெல்லாம் இருக்குது, சூப்பராக இருக்குது, பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. இந்த கார்டு ப்ளஸ் கிரெடிட் கார்டு ஏதாச்சும் இருந்தாலும் நம்ம எடுத்துகிட்டு போனோம்னா அதுக்கும் வந்து கன்வர்ஷன் ரேட் சேமாக தான் இருக்கும். நம்ம அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் ஆல்டர்னேட்டாக நம்ம கிரெடிட் கார்டு எடுத்துகிட்டு போகிறோம். இதுதான் வந்து நம்ம பிளான். ஒரு ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரிப்பேர் ஆக வேண்டிய மெயின் விஷயம். லாஸ்ட் மினிட் ஹரிபரி, எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஓவர் ரேட், ஏர்போர்ட்லாம் போனால் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். ஊரில் போய் இறங்கிட்டால் நம்ம நிறைய தேட வேண்டியது இருக்கும். அதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். நான் எப்பயுமே அந்த மாதிரி பிளான் பண்ணிப்பேன். அது கரெக்டாக தெரியல, பட் இதுதான் எங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்குது. அவ்வளோதான். ஒரு பக்கம் ஜப்பான் பேக்கிங், அதுக்கப்புறம் பர்ச்சேசிங் அப்படின்னு வேகமாக நம்மளோட வேலைகளை பார்த்துட்டு இருந்தாலும் ரோமா வந்து ரொம்ப அடம் பிடிச்சி ஒரு விஷயம் கேட்டுச்சு. என்ன கண்ணு கேட்ட? எந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆட போற? பரிமளா அண்ட் கோ சாண்டி மாஸ்டர் ஆடின ஒரு பாட்டை வந்து ரோமா பார்த்துட்டு இதை நான் ஆடணும்னு கேட்டுக்கினே இருக்குது ஒரு 4 நாளாக. இன்னைக்கு தான் டைம் ஃப்ரீயாக இருந்துச்சு. மேடம்க்கு 60 ரூபாய்க்கு ஒரு ரோஸ் வாங்கியிருக்கோம். பட் ரோஸ் இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, மொட்டை ரோமாக்கி அவ்வளோ முடி வந்துருச்சு பாருங்க. எக்ஸ்டென்ஷன்லாம் வச்சு அதே மாதிரி சுடிதார் போட்டு அதுக்கு ஒரு ரோஜா. பிரசித்தியா, நீ ஆட போறியாமா? நீதான் சாண்டி மாஸ்டரா? இவர் சாண்டி மாஸ்டர் இல்லை, இவர் நோண்டி மாஸ்டர். இவர் வந்து பூர்ணிமாவா? பூர்ணிமா இல்ல, பார்ணிமா. பார்ணிமா 2 பேரும் டான்ஸ் ஆட போறாங்க.
அதை கூட பார்த்தீங்களா, அவள் தான் பாரணிமாவும் பூர்ணிமாவும். அழகா இருக்கு பொட்டு, ஆஷ் பொட்டு. பாருங்க, அப்படியே பாருங்க, அப்படியே பாருங்க, அது வெக்கத்தை பாருங்க. வெக்க விட்டு போகலை, பொத்தி பொத்தி வளர்த்த மேகலை, இன்னும் என் பிள்ளைக்கு வெக்க விட்டு போகலை. ஐயோ, இறந்ததே இப்போதான், அதுக்குள்ள வெக்க விட்டு போகணுமா? வெக்கப்பட்டு காட்டு. அம்மா பிரசித்தியாவும் வந்து இப்போ டான்ஸ் ஆட போகிறாங்க. ரெடியா? என்ன பண்ண சொன்ன பின்னாடி இடிச்சுக்காதீங்கப்பா. சொன்னா வந்து ஊட்டாண்டு முட்டை ஸோ இன்னும் 2 டேஸில் நாங்கள் ஜப்பான் கிளம்ப போகிறோம். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. சரஸ்வதி ட்ரெஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ரொம்ப சூப்பராக பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஜப்பானுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் எனக்கும் போட்டிருக்கா, அவளுக்கும் போட்டிருக்கா. ரொம்ப ட்ரெண்டியாகவும் கம்ஃபர்ட்டாகவும். ஸோ வெரி வெரி ஹாப்பி நானும் அவளுமே. ஜப்பான் நிறைய விஷயங்கள் இருக்குது, கல்ச்சரு, ஃபுட்டு, அதுக்கப்புறமேட்டு அட்ராக்ஷன்ஸு. டிஸ்னிசி வந்து வேர்ல்ட்லேயே அங்கே தான் இருக்குது. ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் டிஸ்னிசி இருக்குது, அதுவும் ஜப்பானில் மட்டும்தான் இருக்குது. அப்புறம் நம்மளோட ஃபேமஸான சின் சேன், அவரை பார்க்க போகிறோம். அப்புறமேட்டு காசுகாபே, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். எங்களோட ஓன் ஐட்னரி சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஜப்பானோட அழகு, கல்ச்சர் எல்லாத்தையும் உங்களோட ஷேர் பண்ண போகிறோம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், பட்சம் தொடர்ந்து பார்க்கணும், சப்போர்ட் பண்ணணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும். இனிமேல் வரப்போகிற எல்லா ஜப்பான் வீடியோவும் சூப்பராக இருக்கும். பக்காவாக போய் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். டேக் கேர், பை பை, லவ் யூ ஆல் பார்ட்னர்ஸ். இட்ஸ் மீ விஜய்.